இந்தியா தற்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்செஷன் காலத்தை அனுபவிக்கிறது. மார்ச் 2020இல் 4.1 கோடியாக இருந்த டிமேட் கணக்குகள் செப்டம்பர் 2025இல் 20.71 கோடியாக உயர்ந்துள்ளன. வெறும் 5 ஆண்டுகளில் 405% வளர்ச்சி. இன்று இந்தியாவில் 11 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்குச் சந்தையில் முதலீடு செய்கிறார்கள். சுமார் 10 கோடி பேர் கிரிப்டோவில் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் இந்த வளர்ச்சியின் பின்னால் ஒரு கடுமையான உண்மை இருக்கிறது. 70% ரீட்டெயில் முதலீட்டாளர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. 75% பேருக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை. 66% பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை. முதலீட்டு ஆர்வம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிதி அடித்தளம் பலவீனமாக உள்ளது. நீங்கள் சேமிக்கிறீர்கள், நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். ஆனால் ஒரு பெரிய மருத்துவ செலவு பல வருட வருமானத்தை ஒரே நாளில் அழித்துவிடலாம். ஒரு மருத்துவ அவசரம் கூட ஒரு குடும்பத்தை கடனில் தள்ளிவிடும். நிதி மேலாண்மையின் சரியான வரிசை எளிது. முதலில் அதிக வட்டி கடன்களை அடைக்க வேண்டும். அதன் பிறகு 6 முதல் 12 மாத செலவிற்கு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்க வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் தீவிரமாக முதலீடு தொடங்க வேண்டும். பிரச்சனை விழிப்புணர்வு அல்ல, செயலில் மாற்றம்தான் பிரச்சனை. 74% இந்தியர்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரியும். ஆனால் 34% பேர் மட்டுமே வாங்குகிறார்கள். எஸ்ஐபிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, போர்ட்ஃபோலியோகள் வளர்கின்றன. ஆனால் அடித்தளம் பலவீனமாக இருக்கிறது. தெரிந்திருப்பது ஒன்றாகும், செய்வது முற்றிலும் வேறொரு விஷயம். முதலீட்டின் முதல் படி முதலீடு அல்ல, அது அடித்தளம். நீங்கள் வலுவான அடித்தளம் அமைத்தால்தான் உங்கள் செல்வம் பாதுகாப்பாக வளரும். உங்களுக்கு ஒரு எளிய ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் செக்லிஸ்ட் வேண்டுமென்றால் செக்லிஸ்ட் என்று காமெண்ட் செய்யுங்கள்.